வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பரின் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். நம்ம நிகழ்ச்சியில அந்த கடந்த ஒரு வாரத்துல செய்தித்தாள்களில் முக்கிய இடம் பிடித்த செய்திகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்மளோட பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இடத்தில் வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைய செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் முக்கிய இடம் பிடித்த செய்திகள் வந்து மோடியுடனான ஜப்பான் பிரதமர் அவருடைய சந்திப்பு. இந்த சந்திப்பில் வந்து ஒரு 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது புல்லட் ரயிலும் மற்றும் அணுசக்தி ஒப்பந்தமும். ஏற்கனவே வந்துட்டு அணுசக்தி சம்பந்தமாக பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவுடனான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதையும் தாண்டி இப்போ ஜப்பானுடனான இந்த புதிய ஒப்பந்தம் வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்குமா? இல்லை, இது ஆரோக்கியமான போக்கா இல்லையா என்பது விவாதத்திற்குரிய விஷயம். ஆனால் இது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான நிகழ்வு என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஃபுகுஷிமாவில் ஏற்பட்ட அந்த பேரழிவுக்கு பிறகு உலகம் முழுவதிலுமே அணுசக்தி விவகாரங்களில் வந்து ஒரு கருத்தோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அணுசக்தியை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு, மின்சாரம் உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு கூட பயன்படுத்துவதில் ஒரு மாறுபட்ட கருத்து ஃபுகுஷிமா விபத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. ஜப்பானிலேயே அந்த கருத்து வந்திருக்கிறது. அணுசக்தி சம்பந்தமான விஷயங்களில் வளர்ந்த நாடுகளில் வந்து பல நாடுகளில் வந்து புதியதாக அணு உலைகளை கட்ட வேண்டாம் என்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வந்து அவங்க ஓரளவு இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டாங்க, தன்னிறைவை ரீச் பண்ணிட்டாங்கன்றது. வளர்முக நாடுகளில், இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அதை நம்ம இப்போ எட்ட முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னைக்கு புது அணு உலைகள் வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிரான்ஸ் வேணான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க அணு உலைகளில் வந்து ஒரு தன்னிறைவை எட்டிட்டாங்க. இந்தியாவால் அப்படி பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஜப்பானோட வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் வந்து போட்டக்கூடிய இந்த ஒப்பந்தங்களில் வந்து புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்தபடியான முக்கியமான ஒப்பந்தம்னா இந்த அணுசக்தி ஒப்பந்தம் தான். ஏன்னா உலகம் முழுவதிலுமே வந்து அணுசக்திக்காக புதிய அணு உலைகளை கட்டுவதில் வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து உலகம் முழுவதும் இன்று கிளம்பி கொண்டிருக்கின்றன. மக்கள் வந்து அச்சப்படுகிறார்கள். அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒப்பந்தம் முக்கியமான ஒப்பந்தம். எந்தெந்த இடங்களில் வந்து இவர்கள் இந்தியாவில் அணுசக்தி அணு உலைகளை நிறுவுவதற்கு ஜப்பானிடம் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்ற விவரம் வெளியில் வரவில்லை. ஏன்னா இப்போ அமெரிக்காவோட சில இடங்களில் இருக்குது, ரஷ்யாவோட நம்ம சிலது பண்ணிட்டு இருக்கோம், பிரெஞ்சு உதவியுடன் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் புதியதாக வந்து ஜப்பானுடன் இந்தியாவுக்கான இந்த அணுசக்தி ஒப்பந்தம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும். எப்படி என்றால் அணுசக்தி விவகாரத்தில் ஜப்பானுக்கு உள்ளேயே என்று ஒரு கடுமையான எதிர்ப்பு அலைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜப்பான் அந்த தொழில்நுட்பத்தை, சர்ச்சைக்குரிய அணுசக்தி தொழில்நுட்பத்தை இந்தியா போன்ற வளர்முக நாடுகளுக்கு கொடுப்பது என்பது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஆசிய கண்டத்தில் ஏற்படுத்தும் என்பது வந்து நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஆரோக்கியமானதா இல்லையா என்பதற்கு பதில் கூறுவது கடினம். ஆனால் இது ஒரு நிச்சயமாக மோடி அரசாங்கம் வந்த பிறகு 1.5 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று தான் நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இது வந்து ஒரு மின் உற்பத்திக்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுகிற ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு இதுதான், மின் உற்பத்திக்காக மட்டுமே இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது என்பது உண்மைதான். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை வந்து சீனா எப்படி பார்க்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்திய ஜப்பான் உறவில் ஏற்படக்கூடிய எல்லா ஒரு சிறிய சிறிய மாற்றங்களையும், சிறிய சிறிய முன்னேற்றங்களையும் கூட வந்து சீனா வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறது. இந்திய ஜப்பான் உறவு மேம்படுவது என்பது எல்லா துறைகளிலும், அணுசக்தி உட்பட, சீனாவிற்கு வந்து ஒரு விதமான ஒரு கவலையை, அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது சரி தவறு என்பது வேறு. ஆகவே அந்த பின்புலத்தில் பார்த்தாலும் இந்த ஒப்பந்தத்திற்கு சீனா எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை நாம் வரும் காலங்களில் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து மற்றொரு முக்கியமான செய்தி வந்துட்டு, இப்போ கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே கூடங்குளம் வந்து மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது இல்லையா? இப்போ அதை வந்து மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள் முதல்வர்கள் கவுன்சில் கூட்டத்தில் வந்து பன்னீர்செல்வம் அந்த ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு. இப்போ வந்து திரும்பியும் அந்த மின் உற்பத்தி அங்கே தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுவும் வந்து நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரை வந்து ஹைதராபாத்தில் நடைபெற்ற அந்த தென் மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் மாநாட்டில் பன்னீர்செல்வம் படித்திருக்கிறார், நிதியமைச்சர் படித்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த மாநாடு நடந்திருக்கிறது. ஜெயலலிதாவின் இந்த கோரிக்கை என்பது முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படி நாம் பார்க்க வேண்டும் எப்படி என்றால், கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி அமைந்த பிறகு ஏற்பட்ட கடும் எதிர்ப்புகளின் பொழுது உள்ளாட்சி தேர்தல்கள் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அங்கு பணியை நிறுத்தி வைத்தார் ஜெயலலிதா. அங்கிருந்து உதயகுமார் தலைமையிலான ஒரு குழுவினர், போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை வந்து தலைமைச் செயலகத்தில் சந்தித்த பிறகு அந்த பணிகளை வந்து மக்களின் அச்சம் போக்கப்படும் வரையில் கூடங்குளத்தில் அணு உற்பத்திக்கான அந்த வேலைகள் நடக்கக்கூடாது என்று மாநில அரசு நிறுத்தி வைத்தது. அப்பொழுது பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார். அவர் கடிதம் எழுதினார், இந்தியாவிலே மிகவும் புத்திசாலியான முதலமைச்சர் நீங்கள் தான், இது குறித்து உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன்னாரு. அதற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து தான் அங்கு பணிகள் தொடங்கின.
ஆனா அப்போ இருந்த அந்த பிரச்சாரத்துல கூட மக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு இதையும் நான் செய்ய செய்ய மாட்டேன் மாட்டேன்னு அந்த அம்மா அப்படின்னு பேசினாங்க. கரெக்ட். உள்ளாட்சி தேர்தலுக்கு அந்த பிராந்தியத்துல போய் ஜெயலலிதா பேசும்பொழுது மக்கள் நலனுக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டேன் என்றார்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் அங்க பணிகள் துவங்கின. இப்போ முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த 2 அணு உலைகளில் முதல் அணு உலையில் ஜூன் மாதத்துடன் மின் உற்பத்தி நின்று விட்டது. இன்னும் வரைக்கும் அவங்களால தொடங்க முடியல. 2வது மின் உற்பத்திக்கான அலகு வந்து இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல. பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் அவர்களும் அணுசக்திக்கு எதிரான பல்வேறு அமைப்பினரும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணுமின் உலை ரஷ்ய உதவியுடன் கட்டப்பட்ட அணு உலை அது தரம் குறைவான சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ல தான் அங்க வந்து அவர்கள் வந்து அந்த அணு உலையை நிர்மாணித்திருக்கிறார்கள். என்னைக்குமே அங்க உற்பத்தி துவங்காது என்பது பூவுலக நண்பர்கள் போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் 6 மாத காலங்கள், கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு அணு மின் உலையில் முதல் மின் உலை செயல்பட ஆரம்பித்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அது 6 மாத காலம் மூடி இருப்பது என்பது பலவிதமான சந்தேகங்களையும் பலருக்கும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இதில் 530 மெகாவாட் தான் கிடைக்க போகுது. அதற்காக அதை உடனே இயக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் கேட்கிறார். தொழில்நுட்ப ரீதியாக அங்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக அறிவதற்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி போட வேண்டும் என்ற கோரிக்கைகள் கூட வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் இந்த அணு உலை செயல்பட ஆரம்பித்த 6 மாதங்களிலேயே முடங்கி கிடப்பது என்பது மக்கள் வரிப்பணம் வீணாகிவிட்டதோ என்கின்ற சந்தேகத்தையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சார். இந்த வாரத்துல அதாவது பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தின செய்தி வந்து செம்பரம்பாக்கம் ஏரி தாமதமாக திறக்கப்பட்ட அந்த ஒரு விவகாரம். இப்போ அதை வந்துட்டு விசாரணை கமிஷன் அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்காங்க. பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இந்த இதை வந்து அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா, இது இந்த வாரத்தின் மற்றொரு முக்கியமான நிகழ்வாக கருத வேண்டும். நாம் எல்லோருக்கும் தெரியும், 10 நாட்களுக்கு முன்னால் டிசம்பர் 1ஆம் தேதி பெய்த கடும் மழையின் போது திடீரென்று செம்பரம்பாக்கம் ஏரி வந்து திறந்து விடப்பட்டது. சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி வந்து திறந்து விடப்பட்டதால் தான் இந்த இவ்வளவு தூரம் சென்னை மாநகருக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. பெய்த மழையால் அது ஏற்படவில்லை. இதில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் வெகுஜன ஊடகங்களில், முக்கியமான பத்திரிகைகளில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், நீரியல் நிபுணர்கள் இவர்களெல்லாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது செம்பரம்பாக்கம் ஏரியை முதல் மழைக்கும் 2வது மழைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு வார காலத்தில் சிறிதாக திறந்து விட்டிருந்தால் இந்த பேரழிவு நிச்சயமாக வந்திருக்காது என்கிறார்கள். எப்படி என்றால் 30,000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டதாக அரசு கூறுகிறது. ஆனால் நிபுணர்களும் இது பற்றி விவரம் அறிந்தவர்களும் கூறுவது கிட்டத்தட்ட 1,00,000 கன அடி தண்ணீரை ஒரே சமயத்தில் திறந்து விட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சென்னையின் பல இடங்களில், நம்முடைய இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் கூட வந்து ஈக்காட்டுத்தாங்கல், KK நகர், டி நகர் போன்ற பல இடங்களிலும் வந்து உங்களுக்கு தண்ணீர் சூழ்ந்ததற்கு காரணம், அதாவது நடுத்தர மக்கள், உயர்தர மக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களிலும் தண்ணீர் புகுந்ததற்கு காரணம் திடீரென்று திறந்துவிடப்பட்ட இந்த தண்ணீர் தான். இன்னொரு முக்கியமான தவறும் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது அடையார் ஆற்றின் முகத்வாரங்கள், கழித்வாரங்கள் வாங்க, அந்த எஸ்டூரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடையார் ஆற்றை கடலோடு கலக்கக்கூடிய அந்த முகத்வாரங்களை சுத்தம் படுத்தாமல் விட்டு விட்டார்கள். அதை உரிய நேரத்தில் சுத்தப்படுத்தி இருந்து, மேலும் அடையாருக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 31 நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அவற்றையெல்லாம் தூர்வாரி இருந்தால் கூட வந்து இந்த பேரழிவை தடுத்திருக்கலாம் என்கிறார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனை வேறு ரூபத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது வந்து நிவாரணப் பணிகள் என்ற கட்டத்தை தாண்டி இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீர் திறந்து விடப்பட்டது என்பது அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையால் தான் நடந்தது என்ற கருத்து வந்து பரவலாக இன்று எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. வெகுஜன ஊடகங்களும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பெரிய பத்திரிகைகளும் அதை எழுதி கொண்டிருக்கிறது. ஹிந்து பத்திரிகை கூட வந்திருக்கிறது. ஆகவே இதில் வந்து மனிதர்களின் தவறால் தான் இந்த பேரழிவு ஏற்பட்டது, இதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்று திமுக வந்து முக்கியமான ஒரு கோரிக்கையை ஆளுநரிடம் மனுவாக அளித்திருக்கிறது. பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்து விசாரணை கமிஷன் வைத்து முதலமைச்சர் உள்ளிட்டவர்களை விசாரிக்க வேண்டும். அதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், பொறுப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படணும். இந்த பேரழிவுக்கு யார் காரணம், செம்பரம்பாக்கம் ஏரி தாமதமாக திறக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்ற ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை வந்து அவங்க கிளப்பியிருக்காங்க. சிபிஎம் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அதாவது வந்து தங்களுடைய கடமையை செய்ய தவறியதற்காக அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. திமுக ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளுமே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த கோரிக்கை. முழுமையாவே இந்த வெள்ளத்துக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ஒரு கட்டுரை வெளியாக இருந்தது. டிலே இன் டெசிஷன் டு ஓபன் ஸ்லூஸ் கேட்ஸ் காஸ்ட் ஃப்ளட் ஆஃப் ட்ரபிள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை இருந்தது. இதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை இன்னும் பெரிதுபடுத்தப்பட்டது. உண்மையாக அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த அந்த கட்டுரைக்கு பிறகுதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஎம், திமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. தெளிவாகவே அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த பேரழிவுக்கு, சென்னையில் ஏற்பட்ட இந்த அழிவிற்கு காரணம் மழை மட்டுமல்ல, மழை அல்ல,
செம்பரம்பாக்கம் ஏரியை காலதாமதமாக திறந்ததான். 4-5 நாட்கள் முதல் மழைக்கும் இரண்டாவது மழைக்குமான காலகட்டத்தில் தெளிவாக சர்வதேச வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை டிசம்பர் 1-2 தேதிகளில் சென்னையில் 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஓரளவாவது தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் இந்த பேரழிவை தடுத்திருக்கலாம். அதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னொரு விஷயம் கூட, அதாவது மேன் மேட் கலாமிட்டி அப்படிங்கிற ஒரு அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறது. மனிதர்களின் தவறுகளால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு என்பதுதான் இன்று பரவலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது ஆளுநர் எப்படி முடிவெடுப்பார் என்று தெரியவில்லை. வழக்கமாக ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசை காப்பாற்றக்கூடியவராகத்தான் இருப்பார். எதிர்க்கட்சிகள் இன்று திமுக தான் முதல் முறையாக இந்த பிரச்சனையை ஆளுநர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாருமே அறிக்கை விட்டதோட போயிடுச்சு. பிரதான எதிர்க்கட்சியான திமுக தான் ஒரு படிக்கு மேலே போய் இந்த பிரச்சனையோட ஹீட்டுன்னு உஷ்ணத்தை தக்க வைப்பதற்காக ஆளும் கட்சி மீதும் ஜெயலலிதா மீதும் அவர்கள் ஆளுநரிடம் விஷயத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். ஆளுநர் என்ன செய்ய போகிறார்? விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு அவர் ஏதாவது உத்தரவிட முடியுமா? அதற்கு சாத்தியக்கூறுகள் சட்டப்படி இருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. எப்படி பார்த்தாலும் நாட்கள் செல்ல செல்ல கொண்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த பேரழிவிற்கு காரணம் மழை அல்ல, ஆளும் கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் செயலற்ற தன்மையும் உரிய நேரத்தில் செயற்பட தவறியதும் தான் இதற்கு காரணம் என்கின்ற கருத்து பரவலாக எல்லா எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் வெகுஜன ஊடகங்கள் எல்லோரிடமும் கொண்டிருக்கிறது. இதை ஆளும் கட்சியும் ஜெயலலிதாவும் வரும் நாட்களில் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் இந்த வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் நிவாரணம் சம்பந்தமா பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதுல கனமழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக இந்த விவகாரத்தை ஹைகோர்ட் அது தானாவே முன் ஒரு வழக்கு எடுத்தது இல்லையா? இதுல வெள்ள நிவாரண பணியில் ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் வெளியாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதை பற்றியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. எப்படி என்றால் தன்னிச்சையாக சுவமோட்டோ என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தன்னிச்சையாக தானே முன் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் முதல் பெஞ்ச் நம்முடைய தலைமை நீதிபதி கவுல் அவர்களும் சத்யநாராயணா அவர்களும் நீதிபதி சத்யநாராயணா அவர்களும் அடங்கிய அமர்வு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏன்னா இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு உரிய நேரத்தில் சம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்படாதது ஒரு காரணம் என்றால், இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு களத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ அமைப்புகள் NGO சொல்லக்கூடியது பல மத்திய மாநில அமைப்புகளோட ஏஜென்சிகள் மத்தியில் கோஆர்டினேஷன் இல்லை என்பது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஜாஃபர்கான்பேட்டையில் ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள மீட்கிறதுக்கு அங்கே ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது, ஆர்மி இருக்குது, ஸ்டேட் போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதே இடத்துல இன்னொரு இடத்துல பள்ளிக்கரணையில் மாட்டிக்கிறவங்களை மீட்கிறதுக்கு யாருமே இல்லை. இது போன்ற எந்த இடத்துல எது தேவை அப்படிங்கிற ஒரு இது போன்ற பேரழிவுகளில் ரெண்டு விஷயம் முக்கியமாக நடக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஒன்று, பேரிடர் மேலாண்மையின் அடிப்படையான விஷயம் அதிகாரம் பரவலாக்கப்படுவது, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுப்பது. இரண்டாவது மத்திய மாநில அமைப்புகளோட ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு, NDRF, இவங்க ஸ்டேட் போலீஸ், ஃபயர் சர்வீஸ், இவங்க எல்லாரிடமும் இருக்க வேண்டிய ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன். இது ரெண்டுமே இல்லை. கோஆர்டினேஷனுக்கான ஒரு கண்ட்ரோல் ரூமை கூட இவங்க ஏற்படுத்தலை. ஏற்கனவே குற்றச்சாட்டாக ஆர்மியால் வைக்கப்பட்டது. 10 மணி நேரம் ஹைதராபாத்திலிருந்து நம்முடைய 100 ஜவான்கள் எங்க போறதுன்னு தெரியாம மூச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவங்கள ஒரு இடத்துக்கு சென்னை கார்ப்பரேஷன் அனுப்பியிருக்கு. ஆகவே ஒருங்கிணைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை என்பது ஏற்கனவே ஊடகங்களில் வந்த தகவல் தான். இதை மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி உள்ளிட்டவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே இதுல பதில் சொல்லுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக எடுத்த அந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆனா அப்போ அந்த ஒரு 2-3 நாள் ஃபுல்லா நெட்வொர்க் இல்லாதனால எங்களால ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ண முடியல. இது தவறான தகவல். நெட்வொர்க் யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா இப்ப செல்போன் மாதிரியான டவர் தான் இல்லையா ஒழிய ஆர்மிக்கும் போலீஸுக்கும் அந்த வயர்லெஸ் இருக்கு. ஆனா நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் கூறுகிறார்கள். இது மத்திய மாநில அரசுகள் அவங்களுக்கான நெட்வொர்க்ல, உதாரணத்துக்கு ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கான நெட்வொர்க்ல எந்த விதமான பாதிப்பும் வரவில்லை. அதெல்லாம் அந்த தொழில்நுட்பம் ரொம்ப உயர் தொழில்நுட்பம். இது போன்ற மழையால் எல்லாம் அது பாதிக்கவில்லை. முழுக்க மாநில அரசின் செயலற்ற தன்மையால் தான் கோஆர்டினேஷன், ஒத்துழைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை என்பதுதான் பரவலான குற்றச்சாட்டாகவும் ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நோட்டீஸை மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருக்கிறது. வரும் 16ஆம் தேதிக்குள் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார்கள், குறிப்பாக மத்திய அரசு என்ன பதிலளிக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பேப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். சார், அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி இந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம்.
இதுல வந்துட்டு கேரளா தமிழ்நாடு இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியை சந்தித்து உம்மன் சாண்டி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாலே வந்துட்டு ஒரு புதிய அணை கட்டுவது தான் இதற்கு வந்து ஒரு சொல்யூஷனே அப்படின்னு சொல்லிட்டு உம்மன் சாண்டி இங்க பேசும்போதே சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா ஏற்கனவே இப்போ ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்க வந்து புதிய அணை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வந்து இந்த பிரச்சனை வந்து இப்ப சென்னையில் ஏற்பட்ட இந்த சேதாரத்தை வைத்து அவர்கள் கேரளாவில் இந்த பிரச்சனை மீண்டும் அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயமாக மூண்டெழுந்திருக்கிறது. ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான ஒரு 5 நீதிபதிகள் மற்றும் அதில் வந்து நிபுணர்கள் கொண்ட குழு வந்து 5 பேர் கொண்ட குழு, அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான குழுவே வந்து அதை பார்த்துட்டு அந்த அணை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு நிபுணர் குழுக்கள் வந்து அந்த அணை பாதுகாப்பு இருப்பதாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்னையில் ஏற்பட்ட இந்த சோகத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது. கேரள மக்களுக்கும் கேரள அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அச்சம் வந்திருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கேரளாவிலும் இன்னும் 4 மாதங்களில் தேர்தல் வர இருக்கு. 4-5 மாதங்களில் தமிழ்நாட்டோட சேர்த்து கேரளாவிலும் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆகவே இந்த பிரச்சனையை திடீரென்று அவர்கள் கிளப்பியிருக்கிறார்கள். உம்மன் சாண்டி தலைமையிலான குழுவினர் பிரதமர் அவர்களை சந்தித்து அணை கட்டுவதற்கான புதிய அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இது எப்படி மறுபடியும் இந்த பிரச்சனை என்ன ரூபத்தை எடுக்க போகுது என்று தெரியவில்லை. ஏனெனில் உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து விட்டது. அதாவது வந்து அங்கே புதிய அணை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று 2014ஆம் ஆண்டு மே மாதம் கொடுத்த தீர்ப்பில் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள். ஆகவே அதை தாண்டி எப்படி வந்து இவர்களால் வந்து மீண்டும் இந்த பிரச்சனையை எப்படி கிளப்புகிறார்கள், நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த பிரச்சனையை மீண்டும் இதை மூண்டெழச் செய்வது என்பது வந்து எங்க போய் முடியும்னு தெரியல. நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ மோடி இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும், சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாக சொன்னீர்கள். அதாவது வந்து இந்த பிரச்சனையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. முதல்ல நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியை சந்தித்தார்கள், பிறகு பிரதமரை சந்தித்தார்கள். இந்த பிரச்சனையை வந்து அவங்க அலைவா வச்சிருக்காங்க. அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேர்தல்கள் இன்னும் 4-5 மாதங்களில் வரக்கூடிய சூழலில் இந்த பிரச்சனையை வந்து அவங்க எழுப்பலன்னா, இப்ப உமன் சாண்டி இந்த பிரச்சனையை எழுப்பலன்னா, அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அந்த பிரச்சனையை எழுப்புச்சுன்னா தேர்தல் நேரத்தில் தனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திடலாம் என்ற அந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அங்க இருப்பது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் அந்த கட்சி எல்லா இடதுசாரிகள் பிஜேபி உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து இதை வந்து அங்க வந்து இந்த இஷ்யூல ஒரே மாதிரியான கருத்துல தான் இருக்காங்க. ஆகவே இது வரும் காலங்களில் வந்து எப்படி என்ன ஷேப் எடுக்கும்னு தெரியல. இப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய நேற்றைய ஒரு அறிக்கையில வந்து இதற்கு உடனடியாக ஜெயலலிதா எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அங்கிருந்து இப்படி இந்த அளவுக்கு கொண்டு போகப்பட்ட அப்புறமும் இங்கிருந்து எந்த ஒரு விமர்சனமோ எதுவும் நம்ம தமிழக அரசுனால எந்த ஒரு விஷயமே ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை, எந்த ஒரு அறிக்கையும் கூட கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் கருணாநிதி இந்த விஷயத்தை சொல்லி. கண்டிப்பாக திமுக தலைவர் எழுப்பியிருப்பது நியாயமான ஒரு சொல்லியிருப்பது நியாயமான கருத்து. எப்படின்னா 2-3 நாட்கள் டெல்லியில் தங்கி அவர்கள் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது, தேசிய ஊடகங்களில் இது வந்து முதல் பக்க செய்தியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, தமிழக அரசு இதற்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டும். ஏனெனில் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இதற்கு உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். 2-3 நாட்களாக அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒருவேளை இன்றோ நாளையோ அல்லது அதற்கு அடுத்த நாட்களிலோ வரலாம். ஆனால் இதில் உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதில் செயல்பட வேண்டும். பிரச்சனை ஒரு கட்டத்தை தாண்டின பிறகு செயற்படுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக மாநில தமிழக அரசும் இதில் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று பிரதான கட்சியான திமுகவின் தலைவர் கோரியிருப்பதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது என்னவென்றால், முல்லைப்பெரியாறு பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டின் ஜீவாதாரமான பிரச்சனை. 6 மாவட்டங்கள் தங்களுடைய விவசாயத்திற்கு நம்பி இருக்கக்கூடிய ஒரு அணையை உடைத்துவிட்டு வேறு அணை கட்ட வேண்டும் என்பது வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டின் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த பிரச்சனையை கேரள அரசு எழுப்புகிறது என்றால் 2-3 நாட்களாக ஏன் தமிழக அரசு வாழாவிருக்கிறது, எந்த வார்த்தையும் அவர்கள் சொல்லவில்லை என்பது நியாயமான கருத்து. ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இதில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் என்று தான் தோன்றுகிறது. மற்றொரு முக்கியமான செய்தி வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு விவகாரம். வருகிற 19ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து இப்போ பார்லிமெண்ட்ல பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு, நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜிஎஸ்டி உள்ளிட்ட மசோதாவை நிறைவேற்றப்படாமல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஆமா, ஜிஎஸ்டி மசோதா அநேகமாக நிறைவேற்றப்பட்டுவிடும், காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுத்துவிடும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், அருண்ஜேட்லி அவர்கள் அவருடைய மகளின் திருமண அழைப்பிதழை கொடுப்பதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடமெல்லாம் வந்து அவர்
அழைப்புதழ்களை கொடுத்த பொழுது இந்த பிரச்சனை அநேகமாக தீர்க்கப்பட்டு விட்டது, காங்கிரஸ் கட்சி இறங்கி வைத்து விட்டது என்று தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று இந்த நேஷனல் ஹெரால்டு விஷயம் வந்து இப்போ இந்த வழக்கு வந்து பிஜேபி தலைவர், பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்களால் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் அது. 2008ஆம் ஆண்டு நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை 1938ஆம் ஆண்டில் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அதில் வந்து பல பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து தன்னோட ஷேர்ஸை வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாற்றிருக்குது. அந்த கம்பெனியில் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தியும் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. அது 2000 கோடிக்கு வந்து சொத்துக்களை அவங்க சேர்த்துருக்காங்க. ட்ரஸ்ட்டு சட்டப்படி வந்து எந்த பர்பஸ்க்காக அவங்க வாங்கினாங்களோ அதை செய்யலை. இந்தியா முழுவதும் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆனால் பேப்பரை கொண்டு வரல அப்படி என்பது டாக்டர் சுப்பிரமணியம் சாமியின் குற்றச்சாட்டு. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் பி சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒரு லாப நோக்கம், ஆதாயம் இல்லாத ட்ரஸ்ட், நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்டு, அதனால் அது வராது அப்படின்றாரு. இது சட்ட நிபுணர்கள் வந்து இரண்டுபட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கடந்த வாரம் ஒரு நாள் அப்பீர் ஆகணும்னு தீர்ப்பு இது கொடுத்துருக்காங்க, சம்மன் அனுப்பி. அதுக்கு தடை கேட்டு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனப்போ டெல்லி ஹைகோர்ட் சம்மன் தடை பண்ண முடியாது. பிஜேபி தரப்புல இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை எப்படி நீங்க பிஜேபியோட நடவடிக்கையா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, இந்த விஷயத்தில் பிஜேபி சொல்வது சரி என்றுதான் படுகிறது. எப்படி என்றால், இந்த விஷயத்துல வந்து அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவாக சொன்னது போல வந்து மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமலாக்க பிரிவு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ, இன்கம் டாக்ஸோ, சிபிஐயோ எந்த கேஸும் இதுவரைக்கும் ஃபைல் பண்ணல. டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் 2012ஆம் ஆண்டில் சோனியா, ராகுல் உட்பட்டவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறார். 2 ஆண்டுகள் பொறுத்து கடந்த வருடம் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு சம்மன் அனுப்பப்படுது. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அவங்க சம்மனை எதிர்த்து போகும்போது அந்த சம்மனை குவாஷ் பண்ண முடியாது, தடை விதிக்க முடியாதுன்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டு நீங்க கீழமை நீதிமன்றத்துக்கு போங்கன்ட்டாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது 2 வாய்ப்புகள் தான். ஒண்ணு, அன்னைக்கு கீழமை நீதிமன்றத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி போகணும், அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வந்து இதுக்கு தடை கேட்கணும். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்ப 19ஆம் தேதி வந்து டெல்லி அந்த கீழமை நீதிமன்றத்தில் போனால் அன்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கைது செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து அது அந்த தனி நீதிபதியின் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட விஷயம். அதனால வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நான் வந்து பெயில் கேட்க மாட்டேன், ஜாமீன் கேட்க மாட்டேன். சோனியா காந்திக்கும் முன்னொரு மூத்த தலைவர் மோதிலால் வோரா, அவரும் குற்றம் சாட்டப்பட்டார், அவர்களுக்கு வயதாகி விட்டது, அவர்கள் 2 பேருக்கும் நீங்க வந்து ஜாமீன் மனுக்களை தயார் செய்து கொள்ளுங்கள், நான் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக தயார் என்று அவர் சொல்லிவிட்டார். இதுல நான் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பிரச்சனையை நாடு முழுவதும் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. டிசம்பர் 19ஆம் தேதி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் டெல்லியில் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நாளில் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் குறைந்தது 2000 காங்கிரஸ்காரர்களாவது சிறை நிரப்பும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த விஷயத்தில் பிஜேபி சொல்லுவது சரி என்றுதான் படுகிறது. ஏனெனில் இதுவரையில் மத்திய நிதி அமைச்சகத்துக்கு இந்த பிரச்சனையில் தொடர்பு இல்லை. முழுக்க நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி பில்லில் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அது பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் தெரிகிறது. மற்றொரு முக்கியமான செய்தி வந்துட்டு, ஹரியானால உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்காதவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பும், பெண்கள் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், தலித் வேட்பாளர்கள் வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகைப்படி அதை பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, இது ஒரு கவனிக்கத்தக்க முக்கியமான ஒரு தீர்ப்பு. எப்படி என்றால் வந்து, அடிப்படை கல்வி தகுதி என்பது வந்து தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு ஒன்றும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் ஹரியானாவில் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு பெண்களுக்கு 8ஆம் வகுப்பும், தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 5ஆம் வகுப்பு என்று சொல்லியிருக்கார்கள். அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி போடப்பட்ட மனுவை தான் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற தீர்ப்பு என்று தான் பார்க்கப்படுகிறது. எப்படி என்றால், இந்தியாவில் வந்து பெரிய அளவில் கல்வி அறிவு இன்னமும் வளராத சூழலில் இது போன்ற தகுதிகளை நீங்கள் நிர்ணயிப்பது என்பது வந்து பலருடைய வாய்ப்புகளை வந்து கெடுத்து விடும். ஏன்னா வந்து அரசியல் என்பது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு முழுக்க ஒரு களமே, அது வேறு. அது வந்து இப்போ வந்து ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாகவோ எம்எல்ஏவோ வரக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம், ஒரு திறமையின் அடிப்படையில் தான் அவர்கள் வருகிறார்கள். நீங்க வந்து கல்வி அறிவை வந்து அடிப்படையாக வைப்பது என்பது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லோருக்கும் சமமற்ற வாய்ப்பை கொண்ட ஒரு களத்தை உருவாக்கிவிடும். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹரியானால தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஆண் பெண்களுக்கு அந்த ரேஷியோ வந்து குறைவு. 1000 ஆண்களுக்கு வந்து
950 பெண் குழந்தைகள் என்றால் ஹரியானாவில் அது 830 790. இந்தியாவிலேயே செக்ஸ் ரேஷியோ ஆண் பெண் குழந்தைகள் அந்த செக்ஸ் ரேஷியோ மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் ஹரியானா. பெண் கல்வி என்பது ஹரியானாவில் மிக மிக மோசமாக இருக்கிறது. பெண்கள் வந்து ஆனா நம்ம இப்ப வந்துட்டு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்துல போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல்ல போட்டியிடுறவங்களுக்கு ஒரு கல்வி தகுதி அப்படிங்கறது எப்படி வந்து நம்ம ஆரோக்கியமான போக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக எப்படி என்றால் நீங்கள் வந்து யுனிவர்சல் பிரான்ச்சைஸ் என்று சொல்வார்கள். எல்லோருக்குமான கல்வி அறிவை நீங்கள் ஏற்படுத்தி விட்டு ஒரு 25 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வந்து இதை அல்லது ஒரு 15 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது சரியாக இருக்கும். ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரத்யேகமான ஒரு நிலைமை என்பது என்னவென்றால் அங்கு வந்து பெண் கல்வி என்பது மிக மிக ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம முதலில் பேசியது போல செக்ஸ் ரேஷியோ ஆண் பெண் குழந்தைகளுக்கான விகிதமும் வந்து இந்தியாவிலேயே மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஹரியானா. கல்வி என்பது வந்து இன்னமும் பெண்களுக்கு வந்து அங்கே வந்து அதை ஆதிக்க சாதியினை சார்ந்தவர்களுக்கு கூட வந்து பெண்களுக்கான கல்வி என்பது மிகவும் மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் கல்வி தகுதியை அடிப்படையாக வைப்பது என்பது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நாளைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தல்களையும் இந்த தகுதிகளை நீங்கள் எப்படி வைக்கப் போகிறீர்கள் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இதை வந்து வெளிப்பார்வைக்கு பார்த்தால் கல்வி தகுதி என்பது ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அது நியாயம்தானே என்று தோன்றும். அப்படி பார்க்க முடியாதது. அதில் உள்ள இருக்கக்கூடிய வேறு விஷயங்களை பார்த்தால், குறிப்பாக ஹரியானா மாநிலத்தின் சமூக பின்புலத்தை வைத்து பார்த்தால் அதிகமான சாதி கொடுமைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலத்தில், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், பெண் கல்வி என்பது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்திலேயே மிகவும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், சாதி அதாவது வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த பெண்களே படிப்பது என்பது அவ்வளவு சுலபமாக இல்லாத ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து யாருக்கு பலனளிக்கும் என்பது முக்கியமானது. ஹரியானாவுக்கு வந்து பொருந்தல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்ற மாநிலங்கள்ல இது செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு ஹரியானாவை சொல்லுவது என்பது உடனடியாக பேசுவது, இமிடியேட் பிரியாரிட்டி ஹரியானா. அகில இந்திய அளவிலேயே நீங்கள் வந்து இன்னமும் வந்து ஆல் இந்தியா ஆவரேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து கல்வியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கான களச்சூழல் இன்று இந்தியாவில் இல்லை. அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார். பல செய்திகள் பற்றின உங்களோட பார்வை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் பெப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.